ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேகேலேருந்து ஃப்ளிப் ஃப்ளாப் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்பா எப்படி மாத்துறது தான். ஜேகே டு டி ஃப்ளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன். ஓகே. நமக்கு இந்த மாதிரி கன்வர்ஷன் கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு எது அவைலபிள் இருக்குது, எது ரெக்வயர்டுன்னு பார்க்கணும். ஜேகே தான் நம்மளுக்கு ரெக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ ஆர்இக்யூ வந்து நான் ரெக்வயர்டு வந்து நான் டீயாக எடுத்துக்கிறேன், அவைலபிள் வந்து ஜேகேவாக எடுத்துக்கிறேன். ஓகே. நம்மளுக்கு இந்த நிமோனிக்ஸ் தெரியும், ஆர்சி இஏ. அதாவது ரெக்வயர்டுக்கு கேரக்டரிஸ்டிக் டேபிள் வரையணும், அவைலபிளுக்கு எக்ஸிடேஷன் டேபிள் வந்து வரையணும். ஓகே. அவைலபிளுக்கு எக்ஸிடேஷன் ஜேகே. எக்ஸைட்டேஷன் டேபிள் யாருக்கு? ஜேகேக்கு வரையலாமா? ஸோ எக்ஸிடேஷன் நம்மளுக்கு டேபிள் நல்லா தெரியும், அவுட்புட் தான் இந்த இடத்துல இன்புட்ஸாக இருக்கும். ஸோ கியூ ஆஃப் டி ஒன்று, கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன்று, ஜே ஒன்று, கே ஒன்று. கரெக்டா? இப்போ நம்ம கியூ வந்து போடுவோம் 0 0 1 1 0 1 0 1. ஓகே. இப்போ ஜே பார்க்கணும், கே பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜேகேன்றது கிட்டத்தட்ட பார்க்க எஸ்ஆர் மாரி இருக்கும், எக்ஸப்ட் தட் டாகல் கண்டிஷனில். ஓகே. இருந்தாலும் நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு 0 0 வந்தால் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 0 1 வந்தால் என்ன கிடைக்கும்? அப்பயும் 0 தான் கிடைக்கும். சாரி, 0 1 இருந்தால் என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். 0 0 வந்தால் 0 கிடைக்கும், 0 1 இருந்தால் 1 கிடைக்கும், 1 0 இருந்தால் என்ன கிடைக்கும்? டோன்ட் கேராக இருக்கும். 1 1 இருந்தால் டோன்ட் கேராக இருக்கும். ஸோ கேக்கு இந்த இடத்துல டோன்ட் கேர் 0 1 0. ஸோ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் எப்படி போட்டோம்னா நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் வச்சு போட்டோம், ஜேகேக்கான கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஸோ இது வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணி ஆகணும், ஜேகேவோட இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து வரைவோம். கேரக்டரிஸ்டிக் டேபிள் யாருக்கு? கேரக்டரிஸ்டிக் டேபிளுக்கு டீக்கு வரைய போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள்ன்றது சாண்ட்விச் கியூ ஆஃப் டி டி கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1. ஸோ கியூ ஆஃப் டி வந்து என்னது? 0 0 1 1 0 1 0 1. ஓகே. கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து நம்ம டி ட்ரூத் டேபிளுக்கு எப்படி போடுறோம்னா, இந்த டீக்கு வந்து நம்ம எக்ஸ்ஆர் லாஜிக் வந்து யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? 0 0 இருந்துச்சுன்னா 0 போடுவோம், 0 1 இருந்துச்சுன்னா 1, 1 0 இருந்துச்சுன்னா 1, 1 இருந்துச்சுன்னா 0. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கொண்டு வரோம். எந்த எக்ஸ்டென்ஷன்னா அவைலபிளாக இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன், எக்ஸிடேஷன் டேபிளில் இருக்க இந்த ஜேகே வந்து கீழே எடுத்துகிட்டு வரும். ஜேகே எக்ஸ்ட்ரா பேஸ் ஆகிடுச்சுலாம். ஓகே. எப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்கள். நம்மளுக்கு கியூ ஆஃப் டியும் கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ 0வாக இருக்கும்போது நம்மளுக்கு ஜேவோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ கியூ ஆஃப் டியோட வேல்யூ கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ 0 இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். 0 1 இருந்தால் 1 மாறிடும். 1 1 இருந்துச்சுன்னா டோன்ட் கேர், 1 0 வந்துச்சுனாலும் டோன்ட் கேர். சாரி, மாற்றி போட்டோன்னு நினைக்கிறேன். 0 0 வந்துச்சுன்னா 0, 0 1 வந்துச்சுன்னா 1, 0 0 வந்துச்சுன்னா 0, 0 1 வந்துச்சுன்னா 1, 1 1 இருந்தாலும் 1 0 வந்தாலும் டோன்ட் கேர், 1 0 வந்தாலும் 1 1 இருந்தாலும் டோன்ட் கேர். கேட்டால் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா 0 0வாக இருந்தால் டோன்ட் கேர், 0 1 இருந்தாலும் டோன்ட் கேர். 0 0வாக இருந்தால் டோன்ட் கேர், 0 1 இருந்தாலும் டோன்ட் கேர். 0 0 0 இருந்தாலும் டோன்ட் கேர், 0 1 இருந்தாலும் டோன்ட் கேர். 1 1 இருந்தால் என்ன கண்டிஷன் வரும்? 0 வரும். 1 0 இருந்தால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம த்ரூ டேப் கே மேப் வந்து வரைய போகிறோம். யாருக்குன்னா ஜேக்கும் சரி கேக்கும் சரி. கே மேப்
ஃபர்ஸ்ட் நம்ம ஜேக்கு போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கியூ ஆஃப் டியும் டியை மட்டும் தான் நாம் கண்டுப்போம். ஏன்னா அது வந்து 2 பிட் வேரியபிள். போன வாட்டி நம்ம பார்த்த சம்மில் வந்து 3 பிட்டு இருந்துச்சு, அதாவது 3 பிட்டான இன்புட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்துருப்போம், நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் டேபிளில் 3 விதமான இன்புட் கிடச்சிச்சு. அதனால் நம்ம த்ரூ கே மேப் வந்து 8 இன்புட்டுக்கு மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுவோம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஒரு பக்கம் நான் கியூ ஆஃப் டி போடுறேன், இன்னொரு பக்கம் நான் டிஏ போடுறேன். கியூ ஆஃப் டி ஹோல் பார் கியூ ஆஃப் டி டி பார் டி கிடைக்கும். ஸோ டெசிமல் இண்டெக்ஸ் வரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 0, இது 1, இது 2, இது 3. சாரி, இந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் நடக்கும். இது 2, இது 3. ஏன்னா நம்ம கியூ ஆஃப் டியும் டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஓகே. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0, 1 எக்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. 0, 1 எக்ஸ் எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு டோன்ட் கேராக இருக்கும். இந்த டோன்ட் கேராக இருக்கும், அதை வந்து நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ணிட்டா நம்மளுக்கு டி மட்டும் கிடைக்கும். என்னென்னு கிடைக்கும்? ஜேவோட வேல்யூ டீன்னு கிடைக்குமா? தென் இப்போ கே மேப்லேயே வந்து கேக்கு பார்க்குறோம். கேக்கு பார்த்தா நம்மளுக்கு இது வந்து கியூ ஆஃப் டி பாரு, கியூ ஆஃப் டி டி பாரு டி. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே டோன்ட் கேர்ஸு, அதுக்கப்புறமா 0, 1 இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம குரூப் பண்ணலாம். பை குரூப் பண்ணால் நம்மளுக்கு கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? டீயாக கிடைக்கும். ஜேவும் சரி, டியும் சரி, சரி கேவும் சரி, ரெண்டுமே வந்து டி வேல்யூ தான் கிடைக்குது. அப்போனா நம்ம கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1க்கு வந்து போட்டுடணும். அவங்க கொஸ்டினில் வந்து கேட்குறாங்களா பார்க்கணும், கியூ ஆஃப் டி ப்ளஸ் டி அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் ஆனால் அந்த கே மேப் வந்து இந்த அவைலபிளாக இருக்கிறதுக்கு நம்ம போட்டாகணும். ஸோ இப்போ நம்ம கியூ ஆஃப் டிக்கு வரலாம். கியூ ஆஃப் டிக்கு டி1 டி ப்ளஸ் 1. ஓகே, கேரக்டரிஸ்டிக் டேபிள் வச்சு நம்ம இது போட்டுடலாம். கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1க்கு இப்போ கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா கியூ ஆஃப் டி ஒரு பக்கம், டி ஒரு பக்கம், மேலே இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது கியூ ஆஃப் டி, இது டீன்னு வச்சுப்போம். அப்போ இது டி பாராக இருக்கும், இது டீயாக இருக்கும். இது கியூ ஆஃப் டி பாராக இருக்கும், இது கியூ ஆஃப் டீயாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 0, 1, 1, 0ன்னு கிடைக்கும். 0, 1, 1, 0. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்ட ஒரு வாட்டி பார்த்துப்போம். 0, 1, 1, 0, 0, 1, 1, 0. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால குரூப் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஒன்னை தனியாக எழுதி ஆகணும், இந்த ஒன்னை தனியாக எழுதி ஆகணும்.
ஸோ அப்போ q ஆஃப் t ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கு q t பார் ஆஃப் t ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா q ஆஃப் t t பார். இல்லை நம்ம q ஆஃப் t ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம்னா t ப்ளஸ் இது ப்ளஸ் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு அது எக்ஸ்ஆராக மாறிடும். t எக்ஸ்ஆரும் q ஆஃப் t மாறிடும். ஸோ q ஆஃப் t ப்ளஸ் 1 நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? அடுத்து கடைசியாக வந்து மெயினாக அந்த பிளாக் டயக்ராம் வந்து பண்ணணும். பிளாக் டயக்ராம் எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கணும். இங்கே ஒரு கிளாக் வரைஞ்சிப்போம். இதுக்கு சிஎல்கேன்னு பேர் போட்டுப்போம். அவுட்புட் 2 வரையணும். ஒன்று கியூ, இன்னொன்று கியூ பார். இந்த 2 இடத்துல நான் வந்து இன்புட் வந்து கொடுப்பேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து யாராக இருப்பான்னா ஜே இருப்பான், கே இருப்பான். ஸோ இப்போ இந்த வெளியே இருக்கிற இன்புட்ஸ் வந்து தான் யாருன்னு என்ன டிசைட் பண்ணோம். ஸோ ஜேக்கும் கேக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா டி தான் இருக்கு. அப்போ ஜேக்கும் டிக்கும் ஒரே இன்புட் தான் டி. ஸோ இப்படி தான் இந்த பிளாக் டயக்ராம் வந்து நம்ம வரையணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கன்வர்ஷன் பார்த்தோம்னா ஜேகேல இருந்து டிக்கு 2 வேரியபிள் இருந்து ஒரு வேரியபிளுக்கு எப்படி மாற்றுறது. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் டேபிள் போட்டுரும். அடுத்து கேரக்டரிஸ்டிக் டேபிள் வரையும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ட்ரா பண்ணுவோம். அடுத்து கே மேப்ஸ், அடுத்து கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1க்கு ஃபைனலாக பிளாக் டயக்ராம்.